ஒரு முழு போர் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா, இல்லை எல்லை பகுதியில் மட்டுமே ஒரு போர் போன்ற பதற்றம் வருதுன்னா, நம்முடைய ட்ரூப்பால் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? குறிப்பாக வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பற்றியெல்லாம் பேசுகிறோம். எத்தனை நாளைக்கு பாகிஸ்தான் தாங்கும்? ஒரு போர் வரணும் அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் தேவை. ஒன்று டிப்ளமசி, 2வது பொருளாதாரம், 3வது ராணுவம். இப்போ இந்தியாவினுடைய இந்த 3 கூற்றுகள், அப்புறம் நம்ம பாகிஸ்தான் பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட பார்க்குறப்ப ராணுவம் ராணுவம் உலகத்தில் வலிமையான ராணுவம் அப்படின்னு கணக்கெடுத்ததில் இந்தியா 4வது நிலையில் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, சைனாவிற்கு பின்பு இந்தியா இருக்கின்றது வலிமையில். அப்படி இருக்கிறப்ப இந்தியாவுடைய ராணுவம் வலிமை. 2வது நம்ம பாகிஸ்தானுடைய ராணுவத்தை பார்க்கும்பொழுது அவர் இந்த லிஸ்ட்ல ரொம்ப கீழே இருக்காங்க. அவங்களை அக்கௌண்டபிலிட்டியா நம்ம எடுக்க முடியாது நம்ம ராணுவத்தை பார்க்கும் பொழுது. 2வது டிப்ளமசியில நமக்கு எல்லா நாடுகள்கிட்டையும் நல்ல பேர் இருக்கு, நல்ல சப்போர்ட் இருக்கு. இன்னைய தேதியில இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்த உடனே பல நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய வியூஸை கொடுத்திருந்தாங்க. பல நாடுகள் ஹெல்ப் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆனால் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு விஷயமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அவர்கள்ட்ட ஒன்னே ஒன்று என்னன்னா, சைனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பல்ஜித்ல அவங்களுடைய சில்க் ரோடு போகுது. அது எஃபெக்ட் ஆகும். அதனால அவங்க இன்டர்வென் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தவிர, பாக்கி எதுவும் அவங்களுக்கு எந்த ஒரு மேஜரான ஒரு நாடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. 3வது நம்ம பார்க்கும்போது பொருளாதாரம். நம்முடைய பொருளாதாரம் நிச்சயமா வைல் கம்பேர் டு பாகிஸ்தான் நல்ல நிலையில் இருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். வளர்ந்த நாடுகளில் மிகவும் அதிவேகமாக வளரக்கூடிய நாடாக நம்ம திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால 3 கூற்றை பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம போருக்கு நாம் அவர்களோடு போரிடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப நம்ம பார்க்கறப்ப எது மாதிரி, அதாவது நம்ம சொல்லுவோம் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பாற்றல் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்னு ஒன்று வந்தா இப்ப நம்ம பயப்படுறோம். இப்ப அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, நம்மள்ட்டையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அவங்க நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் தாக்குதல் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாக்டரின்ல அவங்க நாங்க ஃபர்ஸ்ட் தாக்க மாட்டோம்னு கிடையாது. நம்ம இந்தியாவில் நம்ம அப்படி கிடையாது. யார் தாக்கினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி தாக்கும் தான் நம்ம டாக்டரின் வச்சிருக்கோம் அதுல. ஸோ இந்த கேஸ் அவங்க நம்ம மேல தாக்கினா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வாருங்கிறது நம்ம we have to take a calculated risk. அந்த calculated risk எடுத்து தான் வார் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம நாடை காக்க முடியாது நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா. ஒரு எக்ஸாம்பிள், ஏரியல் ஸ்ட்ரைக் ஆன் டெரர் கேம்ப். அதாவது நம்ம புல்வாமா, பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ல நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 2019. அப்ப இன்சிடென்ட்ஸ் நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப அபிநந்தனை இன்னைக்கு விடலைன்னா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இந்தியா தாக்குதல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றப்ப, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்றப்ப பாஜ்பாவுடைய கைகாலெல்லாம் ஆடிச்சு, அவருக்கு வேர்த்து கொட்டினது, இன்றைக்கே அவரை நம்ம விடுவிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்ட்டு நம்ம ஆசிஸ் சிதுக்கி ஒன் ஆஃப் த லா மேக்கர், அவங்களோட மினிஸ்டர் இதை ரிவீல் பண்ணார் அவங்களுடைய பார்லிமெண்ட்ல. ஸோ அவர்களுக்கு ராணுவம் ஒரு ஸ்ட்ராங்கான ராணுவம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களால ஒரு வாரம் கூட போரில் அவங்களால நிலைக்க முடியாது. ஆகையால் நம்ம அவங்கள்ட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்கு, அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்கலாமே அந்த வெப்பனை. வரட்டும், தாக்கட்டும், தாக்கினா நம்ம யூஸ் பண்ணி நியூக்ளியர் யூஸ் பண்ணலான்ட்டு. அப்படி அவர் யூஸ் பண்ணா ரிட்டாலியேஷன் என்ன இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். எது மாதிரி ரிட்டாலியேஷன் இருக்கும், எந்த குவாண்டம்ல ரிட்டாலியேஷன் இருக்கும், அது நம்மால் தாங்க முடியுமான்னு தெரியும். ஆகையால் நம்ம நியூக்ளியரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா லிமிட்டட் ஸ்ட்ரைக்கு நிச்சயமாக இந்தியா செல்லும். ஆனா உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்மளுடைய டிட்டரன்ஸ் என்ன அப்படின்ட்டு, நம்மளுடைய தடுப்பாற்றல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையில் இந்தியா இருக்கின்றது. நிச்சயமாக அனைவரும் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதற்கு ஒத்து போவாருங்கிறதுல மாற்று கருத்து. இறுதி கருத்து ஒரே வரி டாக்டர் சுமந்த், ஒரே வரி ப்ளீஸ். எதிர்பார்ப்பு வான்வழி தாக்குதல் நடத்தப்படும், பர்டிகுலரா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த பகுதியில, பிளஸ் ஒரு கிரவுண்ட் அஃபென்சிவ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுவும் இப்பவே நடக்குமா இல்ல சில வாரங்கள் கழித்து நடக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். அது அரசாங்கத்தினுடைய ஏர்போர்ஸ் ஆர்மியினுடைய ப்ரிப்பேர்ட்னஸை பொறுத்து அந்த முடிவு எடுக்கப்படும். ஓகே, தங்கவரதராஜன் ஒரே வரி. அதாவது ஒரு கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு பதில் தாக்குதல் என்று சொன்னால் அது பாலக்கோட்டு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கற்பனை நிச்சயமாக கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தோட தாக்குதல். அதே போல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்றைக்கு உலக நாடுகள் அத்தனைக்கும் அத்தியாவசியம் இன்றைக்கு இந்தியா. ஆனா பாகிஸ்தானுக்கு அப்படி அல்ல. அதனால் 100 விழுக்காடு நாடுகளும் இந்தியாவை தான் நிற்கும். அதனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ
இந்தியாவை பகைத்துக் கொண்டு என்று பாஜக பொறுத்தது ஒரு நாடு அவர்களுக்கு சப்போர்ட் நேரடியாக சப்போர்ட் பண்ணும், மறைமுக இந்த முறை மறைமுகமாக இருக்காது. அதனால் அந்த இடத்தை இந்தியா இதயபூர்வமாக உலக நாடு அத்தனை பேருக்கும் நல்லிணக்கத்தோடு உருவாடி இருக்கின்றது. அதனால் இந்த மனித கொரோனா காலகட்டத்தை ஒரு விஷயத்தை முடிச்சு தவிர கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு மனித நேயத்தோடு அணுகிறது. அதனால் இனிமேல் வெறும் காலத்துல நிரந்தரமான உலகத்துல ஒரே சின்ன நாடா இருக்கலாம், 5 நாடா இருக்கலாம், ஆனால் நிரந்தர எதிர் நாடாக பாகிஸ்தான் இருக்காது. அது விளையாட்டு கலாச்சாரம் எதுவுமே இருக்காது. சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஏன்னா 2 நாடுகள் அமைதியாக உட்காந்து பேசணும், அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம மீறக்கூடாது அப்படின்றதா. அதை ரத்து பண்ணுறாங்கன்னா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஒரு நல்ல ஒரு கருத்தான கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய இந்த சகோதரர்கள் எல்லோரும் பேசுறது ரொம்ப பொறுப்பாகவும் நிதானமாகவும் ரொம்ப தெளிவாகவும் எல்லோரும் பேசியிருந்தாங்க. இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் மேஜரான விஷயம். ஒன்று நம்ம 13,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்களுக்கு கொடுத்தோம். நம்ம கேப்சர் பண்ண திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தோம். சிம்லா அக்ரிமெண்ட்ல தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தோம். நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். 13,000 கிலோ ஸ்கொயர் மீட்டர் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடம் இப்போ அவங்களுக்கு கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அது என்ன இடத்துல இருக்கோ அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன ஒரு டெரிவேஷன் சேஞ்ச் பண்ணணும், அதை ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 பேர் கலந்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. இப்போ அது போயிடுச்சு. ஸோ என்னுடைய வியூ படி இது நமக்கு சாதகமா பாதகமான, நமக்கு இது சாதகமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி போனோம்னா இவங்க சிம்லா அக்ரிமெண்ட்டை இவங்க வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கொண்டு போகலாம். இப்போ சிம்லா அக்ரிமெண்ட்டே கிடையாது. இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறதே என்னுடைய கேள்வி, ஒரு நாடு மட்டுமே அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவங்க கேன்சல் பண்றாங்கன்னா அது நமக்கு சாதகமா பாதகமா தான் பார்க்க முடியும். நம்ம சொல்ற டிடிஏ நம்ம கேன்சல், நம்ம அது அபென்ஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு என்ன சாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற 60 லான்ச் பேடுக்கு நம்ம போய் அங்க இருக்கிறவங்களை நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 உரி அட்டாக்ல எப்படி நம்ம கோவர்ட் கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம்னாலோ இல்ல ஏர் ஸ்ட்ரைக் நம்ம டெரர் கேம்ப் மேல பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னா 2019 புல்வாமா பலக்கோட்டை அந்த ஏர் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணப்ப அது மாதிரி நம்ம ஒரு ஆப்ரேஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வயலேட் பண்ணதான் நமக்கு இருக்காது. ஏன்னா அது இன்வாலிட் ஆயாச்சு. ஸோ அது நம்ம வயலேட் பண்ணதான் இருக்காது. நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் தான் இருக்கும். நாளைக்கு நம்ம ரன் த்ரூ பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள், அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஒரு செமி கன்வென்ஷனல் வாராக போவதற்கோ இல்லை கன்வென்ஷனல் வாராக மாறுவதற்கோ வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் இருக்காது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படி ஏதாவது நடந்தால் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கிற 13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அது இப்ப நம்ம ஆல்ரெடி கேப்சர் பண்ண இடமா இருந்தது இல்லையா, அது நமக்குரிய இடமா நம்ம கிளைம் கூட அது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு வருது. அது அந்த பகுதிகள் அது அக்ராஸ் இதுல தான் நம்ம போகும். இப்ப அதாவது 1971 வார்ல நம்ம இங்கேருந்து ரன் த்ரூ பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டோம், பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டோம். ஓகே, பஞ்சாப்ல சில இடங்களோ இப்ப காஷ்மீரோட மேல அவங்க வசிக்கக்கூடிய நம்ம பகுதிகள். ஆமா, கராச்சிக்கு 70 கிலோமீட்டர் பின்னாடி வரைக்கும் நம்ம போயாச்சு. ரன் த்ரூ பண்ணி போன அந்த பகுதி தான் அந்த ஏரியா டோட்டல். சோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்க செஞ்சதா அவங்க கருதலாம். பட் அது அவங்களுக்கு நெகட்டிவா தான் போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி பார்க்கும்போது எஸ்கலேஷன் ஆஃப் பார்டர் டிப்ளாய்மெண்ட் LOC ஷெல்லிங் இப்போ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பல விஷயங்கள் மேஜரா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு புயல் வருவதற்கு முன்பு ஒரு அமைதி என்ன நிலவுகின்றதோ அந்த அமைதியாக தான் நான் அது பார்த்துட்டு இருக்கேன் இப்ப.